எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் துபாயில் நடந்த மேட்சை பற்றி என்னோட சின்ன ஒப்பீனியன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போகிறேன். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிட்டாரு. நல்ல வேலை, பிச்சு அது இதுன்னு கொஞ்சம் பேசினாரு. பட் இருந்தாலும் சென்சிபிள் டிசிஷன் பேட்டிங் எடுத்தது. 167 எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிச்சோட கண்டிஷனை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மிட் அக்டோபர் ஆயிடுச்சு. இனிமேல் வரும்போது ஃபுல்லாக கோல்டு ஆயிடுச்சு. இப்போ யூஐ முன்ன மாதிரி அவ்வளோ வெயில் கிடையாது. கோல்டு ஆகுனா என்ன ஆகும்னா, பிச்சில் கியூரேட்டர் வந்து நிறைய தண்ணி போட மாட்டார், ஊற்ற மாட்டார். பிச்சில் நிறைய தண்ணி ஊற்றினா வெயில் வந்து எவாப்ரேட் ஆகும், அதனால ஊற்றுவாங்க. இப்போ எவாப்ரேட் ஆகாதனால நிறைய ஊற்ற மாட்டாங்க. நிறைய ஊற்றினா அடியிலே நின்றுடும். பிச்சு கீழே அடியில் நின்னா பால் ரொம்ப லோ ஆகிடும், ஸ்லோ ஆகிடும், பயங்கரமாக டேர்ன் ஆகும். அதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால இவங்க வந்து இப்போ கியூரேட்டர் வந்து இப்போ தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுறதுனால பிச்சு கீழே வந்து மாய்ச்சர் அப்படியே நிற்கிது, எவாப்ரேட் ஆகல. கோல்டு கிளைமேட் ஆயிடுச்சு. இனிமேல் டிசம்பர் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப அசிஸ்ட் இருக்காது. ஸ்பின்னருக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் முதலே யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எம்எஸ் தோனி இந்த ஃபர்ஸ்ட் 6-7 மேட்சஸில். அதனால தான் தாயர்லாம் விளையாட வைக்கல. இனி வரும் மேட்சஸில் விளையாடுவாங்க. பால் லோ அண்ட் ஸ்லோ ஆகிடும். ஸ்பின்னருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் நெக்ஸ்ட் 15-20 டேஸ்க்கு மேட்ச் டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும். அது அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா நம்மகிட்ட 5 ஸ்பின்னர் இருக்காங்க. ஜடேஜா, கரண் சர்மா, பியூஷ் சாவ்லா, இன்னும் 2 பேர் விளையாடல, சாட்னர் அண்ட் இம்ரான் தாயர். செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. எல்லா ஹாப்பியாக இருங்க. ஐம் டெல்லிங் யூ, கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் ரொம்ப கஷ்டம் நேற்று பண்ணது. இந்த மாதிரி இடத்துல தான் வாட்சன் எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். நம்ம வாட்சன் பேட்டிங் ஆர்டர் ஆகிடுவலாம். பட் நேற்று சென்சிபிளாக 160-65 போதுன்னு அசஸ் பண்ணி 160 வரைக்கும் கொண்டு போனாங்க. அது முக்கியமாக சாம் கரன் நான் நேற்று சொல்லியிருந்தேன், மேலே அமுச்சு விட்ருங்க, அவரை கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க. லக்கிலி ஓப்பன் அமிச்சதுனால 1 டவுன் வாட்சன் வந்தனால பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது. இந்த பிச்சில் 160 இஸ் மோர் தென் என்னப்னு அவருக்கு தெரியும், எம்எஸ் தோனிக்கு. இனி வேறு மேட்சஸ்லாம் நிறைய மேட்சஸ் அங்கே தான். அதனால துபாய் சென்னைக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இது. டெஃபினெட்லி எல்லா மேட்சஸும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்சிபிளாக விளையாண்டாங்க. இதுதான் பிச்சை பற்றின இது. ஏன்னா கிளைமேட் மாறிட்டதுனால லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். ஜடேஜா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் பயங்கரமாக டர்ன் ஆகி பேர்ஸ்டோ போல்ட் ஆனார். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் அவர் போடவே இல்லை போலிங். இன்னைக்கு எஃபெக்டிவாக கொண்டு வந்தார். தட் வாஸ் அ சென்சிபிள் திங். நான் ஜடேஜா போடவே மாட்டேன்னு நினச்சி அவர் போட்டார். அந்த 7 போலர் ஆப்ஷன் வேறு வச்சிருந்தார். தோனிக்கு தெரியும் கண்டிப்பாக போலர் நமக்கு யூஸ் ஆகும், பேட்டிங் பின்னாடி ஆல்ரவுண்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு காரணம் மேலே அமைச்சல ஃபேண்டாஸ்டிக் மூவ். தோனி தான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இனிமேல் அவரை பற்றி புகழ்கிற டைம் வந்துச்சு. நம்பர் 1. அப்புறம் வந்து கேன் வில்லியம்சன் பேட்டிங் வரும்போது அவர் நல்லா தெரியும். கேன் வில்லியம்சன் லெக் ஸ்பின்னருக்கு எதிராக வீக், அவர் டென்டேட்டிவாக இன்டர்நேஷனலி ஸ்ட்ரைக் ரேட் 112 தான் அவருக்கு T20. அதனால தான் கரண் சர்மாவையும் பியூஷ் சாவ்லையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு வில்லியம்சன் வரணும்னு. வந்ததுக்கப்புறம் போட்டார், அவரால் ஹிட் பண்ண முடியல. பவுண்டரி லைன் வேறு பெருசு, அவர் நட்ஜு சிங்கிள் எடுக்கிற ஆள், கேப்பில் 4 லாங் பிக் ஷாட்லாம் அடிக்க முடியாது. ரைட்ஃபுல்லி கரண் சர்மா அவர் அவுட்டும் பண்ணிட்டாரு. பிளான் பண்ண முடியாது, வில்லியம்சனும் தூக்கிட்டாரு. அவர் இருந்தாலும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, ஏன்னா இஸ் நாட் அ பிக் ஹிட்டர். ஸோ மற்றவங்களாம் ட்ரை பண்ணாங்க. ஹி நோஸ் தட் லாஸ்ட்டில் வந்து மாட்டும் மேட்ச்னு. கரெக்டாக ஷார்துல் டாக்கரை 16th ஓவரில் கொண்டு வந்து சென்சிபிளாக பண்ணி தோனி தான் பின்னாடி நம்பர் 1 கீப்பர் பேட்ஸ் கேப்டன். அது ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணார். ஜெயிச்சிட்டாங்க 20 ரனில். பாயிண்ட்ஸ் குரூஷியல் கிடைச்சி. போன மேட்ச் சொன்ன எஸ்ஆர்கே ஜெயிக்கணும்னு. அடுத்து ராஜஸ்தானை ஜெயிச்சா வி கேன் மூவ் ஃபார்வர்ட். அப்புறம் எஸ்ஆர்எச் வந்து டாப் 3 தான். பேஸ்டோ, வார்னர், மனிஷ் பாண்டே. வில்லியம்சன் ஓகே 50 அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் 146 தான். பட் ஈ குடன்ட் கன்வெர்ட் இட், வி நோ வெரி வெல். ஸோ அவரால் முடியாது. பிக் ஹிட்டிங் வேணும்னு சமாதை எடுத்துருந்துருக்கலாம். அவங்க தெரியலையே எடுக்கலாம். அவரெல்லாம் பிக் ஹிட்டர். அசோக், அந்த இன்னொரு அபிஷேக் சர்மா அவங்களாம் இல்லை. எனிவே நம்ம ஜெயிச்சிட்டோம், அதுதான் நமக்கு முக்கியம். இட் வாஸ் அ வெரி கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். இனி ஒரு மேட்சஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்கேயும் மும்பை இந்தியன்ஸும் நிறைய ஃபைனல், நிறைய எலிமினேட்டர் விளையாண்டவங்க இந்த கடந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது. தே நோ ஹவு டு பிளே அண்டர் ப்ரெஷர். பெரிய மேட்சஸ் எப்படி விளையாடணும். இனிமேல் அண்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது இன்னும் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த மேட்ச் சென்னைக்கு ஷார்ஜாவில், அதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது நம்ம பார்ப்போம். ஃப்ரைடே மேட்ச் இருக்குது ஷார்ஜா, டெல்லி கூட. அது வில் ஒர்க் அவுட் அ பிளான். ஸோ இனி காலம் எல்லாம் ஸ்பின்னருக்கு தான் டாமினேஷன் கம்ப்ளீட்டாக. ஒருவேளை தாயர் கூட அதனால ஹோல்ட் பண்ணியிருக்காரு பேருக்கு வெப்பனா. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து விளையாட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே தாயர், சந்தீப் அம்சானே அவங்க டெல்லிக்கு விளையாடுற ஒரு டாப் கிளாஸ் பவுலர்ஸ் 2 பேருமே இது வரைக்கும் விளையாடலை. லெட்ஸ் see how it goes. சென்னை ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருங்க. சோஷியல் மீடியாலாம் ரொம்ப திட்டாங்க தோனி மற்றவங்களாம். ஐ திங்க் இனிமேல் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் யூ வில் சி. கண்டிப்பாக சிஎஸ்கே வில் கோ த்ரூ. லக்கு வேணும், அந்த லக்கும் வந்துருச்சு. கிளைமேட்டும் ஒத்துழைக்குது அவங்களுக்கு. டக்குன்னு ஒரே நாளில் மாறிடுச்சு கிளைமேட்டு, டண்டாவாக ஆயிடுச்சு. அதனால பிச்சு வந்து லோ அண்ட் ஸ்லோ ஆகுது. ஸ்பின்னருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் எனக்கு ஓவரால் நேற்று நடந்த மேட்சை பற்றின பார்வை. கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ், வி காட் 2 பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற அப்ரிஷியேஷன். நன்றி, வணக்கம்.